ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் வந்துட்டு படபடன்னு வேலை பார்க்கக்கூடிய டைமில் வந்து ஒரு நாள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் வந்து ஜாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ காய்கறி தேவை அப்படின்னா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், காய்கறி இல்லாமலும் வந்து செய்யலாம். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக வந்துட்டு இட்லி, தோசை, அதே மாதிரி சாதத்துக்கும் பெசரி சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக இந்த டம்ளரில் வந்துட்டு 1.25 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு இருந்தால் கூட வந்து எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிடுங்க 4-5 தடவை. கலரே வந்துட்டு அந்த சைனிங் வந்து இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கலரே சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். ஸோ பருப்பு வந்துட்டு நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 தக்காளி பழத்தை வந்து நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டும் வந்துட்டு உரிச்சு வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சின்ன சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா வீட்டில், ஸோ அந்த சாம்பார் பொடி வந்துட்டு 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் காய்கறிகள் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பருப்பு வந்துட்டு நம்ம தாளிக்கும் பொழுது நீங்கள் வந்து காய்கறிலையும் சேர்த்து நல்லா சாம்பார் மாதிரி ரெடி பண்ணலாம். இது மட்டும் பண்ணும்பொழுது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், பருப்பு வந்துட்டு சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. ஸ்டேஜில் வந்துட்டு இந்த பருப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை கடைஞ்சதுக்கப்புறமா வேறொரு கடாயில் வந்துட்டு நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கடுகுளுந்தம் பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சேர்த்துட்டு அது வந்து நல்லா வந்து பொரியட்டும். ஸோ கடுகுளுந்தம் பருப்பு பொரியல அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்து கறிவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், நிறைய வந்து சேர்க்கல. ஸோ அது வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்பொழுது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஸோ இந்த ஸ்டேஜுக்கு தான் வந்து வந்திருக்கு. தண்ணி தேவை அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எல்லாமே வந்து சேர்க்கலை, போதுமானது அப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அடுப்பில் வந்து சிம்மில் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு அதுவே வந்து போதுமானது, தாளித்து விட்டாலே. பட் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து லைட்டாக அடுப்பில் போட்டிருந்தேன் ஒரு 10 நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் எல்லாமே பெரிஞ்சு வந்து ஃபைனலாக சூப்பராக வந்துட்டு பருப்பு வந்து ரெடியாக இருந்துச்சு. நீங்கள் இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட வந்துட்டு ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.